பிக் பாஸ் சீசன் 9 இப்போ இறுதிக்கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குனே சொல்லலாம். இந்த இறுதிக்கட்டம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா, இப்போது டிக்கெட் டு ஃபினாலே நோக்கி போயிட்டுருக்கு. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லாம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கனி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ன்ட்டு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்க நேற்று எவிக்ட் ஆனாங்க. அவங்க எவிக்ட் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அது பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்க்காமலேயும் இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு சில கேள்விகள் கூட வந்திருக்கலாம். அதாவது கனி வேணாம் அப்படின்னு சொன்னதே பாரு, ஆனால் கனி எவிக்ட் ஆகும்போது ஏன் அழுதாங்க? ஸோ பாரு உடனடியாக டென்ஷன் ஆக காரணம் என்ன? கம்ருதீன் அண்ட் சாண்ட்ரா 2 பேருக்கும் இடையில நடந்த அந்த கான்வர்சேஷன், திவ்யா விக்ரம் இவங்க 2 பேருக்கும் நடந்த அந்த ஃபைட், இப்போ ரீசெண்டாக வெளியான ப்ரோமோவில் கூட திவ்யா விக்ரம் இந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கம்ருதீன் பார்வதி இவங்க லாஸ்ட் வீக் வரைக்கும், அதாவது 2 days பிஃபோர் வரைக்கும் கூட அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தாங்க. அவங்க அம்மா உள்ளே வந்தால் 2 பேரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படிலான்னு பார்த்தா ஓடி வந்து ஹக் பண்ணுறதா இருக்கட்டும், மிஸ்யூன்னு சொல்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் வர அந்த சீன்ஸ் மாதிரியே இருந்தது. நிறைய எடிட்டிங் வீடியோஸ்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது. இவங்க 2 பேரும் அப்பா அம்மா இருந்தால் கூட பேரண்ட்ஸ், அதாவது ஃபேமிலி ரவுண்டாக இருந்தால் கூட எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் இவங்க உண்மையாக இருக்காங்களே, கண்டிப்பாக வெளியே போய் இந்த காதல் ஜெயிக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அப்படியே இந்த சனிக்கிழமை எபிசோடில் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன்னு சொல்லலாம். பார்வதியோட ட்ரூ லவ், இது வரைக்கும் பார்வதியை பற்றி தப்பாக பேசினவங்க கூட பார்வதிக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூட பல பேரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஒருத்தவங்க உண்மையாக இருக்கும் போது அதுக்கான வெற்றி கிடைக்கும். இவங்க போட்டின்னு வந்துட்டால் பார்க்கவே மாட்டாங்க. ஃபைட் நடந்தால் கூட ரொம்பவே சத்தமாகவே ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன தான் வந்து அந்த டாஸ்கில் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் வீட்டு வேலை செய்யலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அண்ட் லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்ட்டு சில அலிகேஷன்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் கண்டென்ட்டுக்காக லவ் பண்ணலாங்க, நான் நிஜமாலே லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு உள்ளே வந்த எல்லாருக்கும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாலும், அங்கே இருக்கிறவங்களுக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணாலும், ஃபைனலாக இது ஒரு கண்டென்ட் அப்படின்றது மட்டும் புரிய வந்தது. அது யாருடைய செயல் மூலயமானா கம்ருதீனோட செயலால் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆமாங்க, அவருங்க மேலே வச்சுருந்த அந்த அலிகேஷன்லாம் கேட்கும் போது ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஏன் கம்ருதீன் இந்த மாதிரி பண்ணார்? முன்னாடி இருந்த கம்ருதீன் தான் இப்பயும் பார்க்க முடியுது. ஆனால் ஒரு சில இந்த பார்வதி விஷயத்தில் மட்டும் ஏன் இவர் இப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரியான கேள்வி வருது. ஏன்னா க்ளோஸாக இருந்தால் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாரு, சண்டை போட்டாலும் ஒன்னடியாக சேர்ந்துடுறாங்க. ஆனால் மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுத்துட்றாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். லவ்வுக்கு உண்மையாக இருக்கணும், லவ்வருக்கு உண்மையாக இருக்கணும். அது வந்து கம்ருதீன் பண்ணலை. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் நேற்று நைட்டு கூட ஒரு சம்பவம் ஒன்றா பண்ணிட்டாரு. என்னென்னா, சாண்ட்ரா தான் பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சாண்ட்ரா கிட்டேருந்து பார்வதியை பிரிச்சிடணும், அவள் தனிமையிலே இருக்கணும்னு நினச்சி சாண்ட்ரா கிட்டே போயிட்டு பார்வதியை பற்றி பேசுகிறாரு. அவர் சொல்லும் போதே நான் வந்து வாக்குமூலம் வாங்கிட்டேங்க, இது போல் இந்த பேட் டச்லாம் வந்து சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு வந்து வாக்குமூலம் வாங்கிட்டேன், அவள் வந்து அவளுக்காக என்ன வேணாலும் செய்வாள், அவள் சரியான ஒரு செல்ஃபிஷ் இப்படிலாம் சொல்லும் போது அப்பயும் சாண்ட்ரா பார்வதியை விட்டு கொடுக்காம, இதை நீங்கள் ஒரு பெரிய விஷயமா நினச்சிருந்தா ஏன் நீங்கள் இந்த கோர்ட் டாஸ்க்லாம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து பேசலை, அதை ஒரு கேஸாக ஏன் மாற்றலை அப்படின்னு கேட்கும்போது, எப்படிங்க அதை பதிவு பண்ண முடியும், வந்து எல்லாரும் முன்னாடி எதுக்கு வந்து நம்ம பதிவு பண்ணோம் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. உண்மையாக சொல்லப்போனால் இந்த பிக் பாஸ் வீட்டில் யார் என்ன பேசினாலும் அது வந்து ரெக்கார்டட் தான். ஸோ மக்களுக்கும் அது தெரியும், அவங்களுக்கும் அது தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் மக்களுக்கு மட்டும் தெரியணும்னு நினச்சிருப்பார் போல இருக்குது. உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு இந்த ஒரு விஷயத்த சாண்ட்ரா கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதுவே ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா பார்வதியும் கம்ருதீனையும் பேசின விஷயத்த சாண்ட்ரா கிட்ட போயிட்டு உடைக்கணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இது அவங்களுக்கு பண்ணுற துரோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, கனி எவிக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சது வந்து பார்வதி. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் எவிக்ட் ஆகும்போது அழுதாங்கன்னா, சாண்ட்ரா வந்து தப்பிச்சிட்டாங்க. அந்த ஹோல் ஹவுஸுமே சாண்ட்ராக்கு எதிராக இருக்கும்போது பார்வதி சப்போர்ட்டிவாக நின்னாங்க. இதை பற்றி தான் ரொம்பவே எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா நடுவில் வந்துடுவாங்க. நீ உன் வேலையை பார்த்துட்டு போமா, சும்மா வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், நியாயம் கொடுக்குறேன், நீதி கொடுக்குறேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் வர, உன்னை நாங்கள் கூப்பிட்டோமான்ட்டு கரெக்டான பாயிண்ட்டை தான் சொல்லியிருப்பாங்க பார்வதி. உண்மையாலே இந்த விஷயங்களில் வந்து திவ்யா வந்து போயிருக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஒரு விஷயம் நடுவில் இருந்து பேசப்படுது, இல்லை எல்லார்கிட்டையும் பேசப்படுது, நம்ம வந்து குரல் கொடுக்காம இருந்தால் தான் அது தப்பு. அவங்க 2 பேரும் பர்சனலாக பேசுகிறாங்க. இதற்கிடையில் அவங்கள கூப்பிட்டுருந்தா பரவாயில்ல, ஒன்றுமே கூப்பிடாம தேவையில்லாமல் போய் தலையை கொடுத்து வம்பளை மாட்டிக்கிட்டாங்க ஒரு பக்கம் திவ்யா.
இப்படி முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறதுக்குள்ள விக்ரம் கூட ஒரே ஃபைட்டு. விக்ரமுடைய சுயரூபம் என்னன்றது வெளிவந்தது திவ்யாவால் இருந்தாலும் திவ்யாவும் தேவையில்லாமல் ட்ரிகர் ஆகுறாங்க, அவரையும் ட்ரிகர் பண்ணுறாங்க. எதுக்கு தான் இந்த விஷயம் அப்படின்னே தெரில. திவ்யா சொல்லும் போதே தேவையில்லாத வார்த்தைகளையும் அவங்களும் விட்டாங்க. உன் ஃபேமிலி வந்து இப்படி சொன்னாங்கல்ல, உன் ஃபேமிலி உன் ஒய்ஃப் சொன்னாங்கன்னுட்டு ஒய்ஃப்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அது அந்த இடத்துல தேவையில்லை தான். அதே மாதிரி ஒய்ஃப்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ ஹைப் ஆகணும்னு விக்ரமுக்கும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இருந்தாலும் நான் வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், நான் அவளை விடவே மாட்டேன், கண்டிப்பாக நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொன்னால் நான் விட்டுருவேன் அப்படின்ட்டு ரொம்பவே வேற ஒரு விக்ரமை பார்க்க முடிஞ்சது. காலையிலையும் எழுந்து வந்து கனி உன் கூட சண்டை போடணும், நிறைய கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிலாம் நினச்சா நான் இங்கே வேறு மாதிரி இருக்கு, நீ போனது என்னால் தாங்கவே முடியல, மக்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு மக்களையும் அவர் குறை சொல்லிட்டு இருந்தார். ரீசெண்டாக வெளியான ப்ரோமோவில் கூட திவ்யாவை பார்த்து விக்ரம் என்ன சொல்லியிருப்பார்னா, ஷெல்ஃபிஷ், அயோக்கியத்தனம், கோழை, முகமூடி போட்டிருக்கு, இது ஒரு பொய்யான முகம், இனி ஒரு ஃப்ராடு, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. ஸோ இதை வந்து எல்லார் முன்னாடியும் இது ஓப்பன் நாமினேஷன், அது தெரிஞ்சிருந்து ஓப்பனாகவே அடிச்சிருக்காரு விக்ரம். ஸோ கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆகும். இதை அட்ரஸ் பண்ணி விஜய் சேதுபதி பேசுவார். ஏன்னா வந்ததுலேருந்து சண்டை மட்டுமே போடுறது எந்த ஒரு யூஸும் கிடையாது. திவ்யா அதை மட்டும்தான் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் விக்ரமும் ஓவராக ஆக்ட் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே உட்காந்து பேசுனா ஓகே சமாதானம் ஆகலாம். போன வாரம் வரைக்கும் சாண்ட்ரா நான் வரமாட்டேன் பேச வரமாட்டேன்ட்டு எல்லாத்துக்கும் கத்திட்டு இருந்தாங்க. எல்லா ப்ரோமோலையும் அவங்க இருந்தாங்க. இந்த வாரம் ஆரம்பத்துலேருந்து திவ்யா நான் உங்ககிட்ட ஏன் பேசணுன்ட்டு திவ்யா ஒரு பக்கம் சொல்ல எல்லா ப்ரோமோலையும் அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு எபிசோடில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அண்டு சுபிக்ஷா, அரோரா, கம்ருதீன் இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு விக்ரம்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. விக்ரம் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரோரா உங்களை பார்க்கும்போது அப்படியே பார்வை பார்க்குற மாதிரி இருக்குது, நீங்களும் பார்வதியும் ஒரே மாதிரி. ஸோ அதுவும் இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவங்க கேமுக்காக பண்ணாங்க. கேமில் எனக்கு இன்னும் தப்பாக தெரியலன்னு சுபிக்ஷா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அரோரா, திவ்யா இவங்க எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க பார்வதியோட அந்த விஷயம் வெளியாகும்போது. ஸோ இப்படி இவங்களாம் பண்ணால் வந்து ஓகே, இவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உண்மையாலே எல்லாருமே திவ்யாவை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் திவ்யா தேவையில்லாமல் கத்தாதன்னு அவங்க ஃபேமிலியும் தான் சொல்லியிருக்காங்க. அதையும் தான் வெளியே சொல்லியிருக்கலாம். ஸோ திவ்யா வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு ரொம்ப கத்துறது அண்ட் ரொம்ப நீளமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுலாம் தேவையில்லை. என்ன கொஸ்டினோ அதுக்கான ஆன்சர் கொடுத்தா மட்டும் நல்லா இருக்கும். அது இல்லாமல் அதிகமாக பேசுகிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும். விக்ரம் இப்போவும் திவ்யா, சாண்ட்ரா இந்த வீட்டில் தகுதியே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.